ஆகவே அவர்களால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடிவதில்லை. அவர்கள் தங்கள் வழிகளிலே அவர்கள் சென்று தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். மேலே சொல்லப்பட்ட அந்த 3 விதமான துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடக்கிறார்கள். பாவிகளுடைய வழியிலே அவர்கள் நிற்கிறார்கள். பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காருகிறார்கள். இதனால் தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே உண்டாகி தேவனுடைய கோபத்தினாலே அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போடுகிறார்கள். தேவன் அவளை ஆசீர்விக்க கூடாத இடத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். இவ்விதமாக நாம் காணப்படாதபடிக்கு இங்கே சொல்லப்பட்ட நாம் செய்ய வேண்டும் என்று டூஸ் என்று சொல்லப்பட்ட இந்த இடத்திலே நாம் முதலாவது பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமா இருக்க வேண்டும். அந்த வேதத்தை நாம் ஒரு நாள் நேசிக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேத புஸ்தகத்தில் இருக்கிறான எல்லா காரியங்களும் இது கர்த்தருடைய வசனமாய் காணப்படுகிறது. தேவனுடைய கரத்திலிருந்து வந்த பரலோகத்திலிருந்து வந்ததான இந்த வேதத்திலே, மோசேக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்திலே, மோசேக்கு தேவன் எழுதி கொடுத்த கற்பலைகளை எழுதி கொடுத்த இந்த பிரமாணங்களானது இது தேவனிடத்தில் வந்தது. தேவன் மாறாதவராக இருக்கிறார். தேவன் பொய் பேசுகிற தேவன் அல்ல. தேவன் ஜனங்களை உண்டாக்கின தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். அவர் கொடுத்த இந்த வேதமானது இது சத்தியத்திலும் சத்தியமாய் காணப்படுகிறது. வேதத்தில் ஒன்றையும் ஒருவரும் கூட்ட முடியாது, கூட்டுவதும் இல்லை, ஒருவரும் குறைப்பதும் இல்லை. ஆகவே இந்த வேதத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், வேதத்தை நம்ப வேண்டும், வேதத்தின் மேல் பிரியமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்திலே இந்த வேதமானது நம்முடைய அன்றாட ஆகாரமாக காணப்பட வேண்டும். அப்படியானால் இந்த வேதத்திலே நாம் சொல்லப்பட்ட அந்த முதலாவது சட்டத்தின்படி, ஆசீர்வாதத்துக்குரிய சட்டத்தின்படி கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமா இருக்க வேண்டும்.